நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வர ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்து புதுசாக வரப்போற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல்ல போடுற ஒரு வீடியோவுமே நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இதை பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி பாருங்க. சில பேர் வியூஸ் பார்த்து விட்டுறீங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நைபர்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. விஷயங்கள் எப்படின்னா நம்ம கேட்க தான் ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்தவங்க நமக்கு என்ன சொல்றாங்க கேட்டுட்டு அது ஒரு விஷயம். இதை தாண்டி அந்த மைண்ட்ல கொண்டு போய் எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். எதையுமே நம்ம தனியா முடிவு எடுக்க முடியாது. மெமரி பவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஞாபக சக்தின்றது இருந்தா தான் நம்ம எல்லா வேலையுமே நம்மளால கரெக்டா அதை இது பண்ண முடியும். அப்போ எல்லாத்துக்குமே இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி 3 பெயர்ச்சிக்குமே தனித்தனி வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஒரு ராசிக்குமே. இதுல சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் பலன்கள். என்னுடைய வீடியோஸ் பார்த்தா அதான் கரெக்டா போட்டிருப்பேன். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி போன மாசம் மார்ச் 29/3/2025 முடிஞ்சிருச்சு. கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பிரவேசம் ஆயிட்டார். இது நான் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனி பகவான் கஷேத்திரத்து கணக்குப்படி சனி பெயர்ச்சி இந்த வருஷம் கிடையாது. அடுத்த வருஷம் 2026 மார்ச்ல தான் வரப்போகுது. எப்பவுமே 1 இயர் டிஃபரன்ஸ் வரும் திருக்கணிதம் வாக்கியத்துக்கும். போன சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 2023 உங்களுக்கு ஜனவரி மாசம் திருக்கணிதப்படி வந்தது. டிசம்பர்ல தான் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்தது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் டிஃபரன்ஸ் வரும். எப்பவுமே சனி பெயர்ச்சியும் திருக்கணித வாக்கியத்துக்கு ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் வரதான் செய்யும். மற்றபடி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் மே மாசம் இப்போ இன்னும் கரெக்டா அடுத்த மாசம் மே மாசத்துல குரு பயிற்சி ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும், கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் வர போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி திருக்கணிதப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டாரு. இது 3 கிளப் பண்ணி தான் இப்ப நம்ம பலன்கள் சொல்ல போறோம். அந்த வகையில நம்ம ஆல்ரெடி மேஷராசி பேசிட்டோம். இப்போ காலபுருஷனின் 2வது ராசியாகிய ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரிஷப ராசி சுக்கிர பகவான் ஆட்சி புரிகின்ற இடம், அவருடைய சொந்த வீடு. பித்திருகாரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷத்துல உச்சமடைகிற மாதிரி மாத்திருகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இங்க ரிஷபத்துல உச்சமடைகிறார். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, அப்படி வச்சுக்கணும் நீங்க. அப்ப சந்திர பகவான் உச்சபலம் அடைகிறது ரிஷபத்துல தான். அதே நேரத்துல சுக்கிரன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், களத்திரகாரகன் சொல்லுவோம். ரொம்ப ஒரு பலம் பொருந்திய கிரகம். சுக்கராச்சாரிய அசுரர்களா இவர் தான் குருவா கருதுறாங்க. இவரும் ஆயுஷ்காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இப்போ செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றோம், அதே மாதிரிதான் சுக்கிர பகவானும் சனி பகவானும். அதே நேரத்துல இந்த ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம குருவா இருந்து இப்போ மிதுனத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானத்துல குரு பகவான். அவரு போயிருக்க வீடு யாரோட வீடு? புதனோட வீடு. சரிங்களா? அடுத்தது அந்த 2ஆம் வீட்டுக்கு போயிருக்கிற குரு பகவான் அவருடைய பார்வையில எங்க பாக்குறார்? துலாம பாக்குறார் 5ஆம் பார்வையா. குருவோட பார்வை 5, 7, 9. அப்ப 5ஆம் பார்வையா துலாம், 7ஆம் பார்வையா தனுசு, அவருடைய வீடே பார்க்கிறார். 9ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்கிறார்.
இது ரிஷபத்துக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ரிஷபத்துக்கு 6ஆம் இடம் தான் துலாம். அந்த துலாமுக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிர பகவானுடைய ஒரு வீட்டுல இருந்துதான் இப்போ மிதுனத்துக்கு போயிருக்காரு ரிஷபத்து குரு. அப்ப இன்னொரு வீடான துலாத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப ரிஷபத்துக்கு 6ஆம் இடம் என்பது துலாம் இல்லையா? அப்ப சுக்கிர தசை நடக்கக்கூடாது. ரிஷபராசிக்கா அவருடைய தசை நடந்தாலே பிரச்சனைகள். 6ஆம் அதிபதி தசை நடந்ததாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்ப உங்க ரிஷபராசிக்காருக்கெல்லாம் சுக்கிர தசை நடந்தா கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும். ரொம்ப ரொம்ப உஷாரா. 20 வருஷம் இருக்கிறதுலே அதிகமான தசை சுக்கிர தசை தான். அதுக்கு மேல தசையே கிடையாது. அதிகம்னா சுக்கிரன் 20, ரொம்ப கம்மினா சூரியன் 6. ஏன்னா 6ஆம் இடம் என்பது அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது. ருண ரோக சத்ருஸ்தானம், இதுதான் 6ஆம் இடம். அதுதான் குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப 6ஆம் அதிபதி தசை நடந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா குருவோட பார்வை பார்க்கறதால அந்த இடத்த கொஞ்சம் பலப்படுத்துவார், புனிதப்படுத்துவார். ரிஷபராசியை பார்த்தீங்கன்னா பொதுவா ரோஹிணி நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள், அதே நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற 3 பாதங்கள், 2, 3, 4. கிருத்திகையில 3 பாதங்கள், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். மிருகசீரிடத்தில் வருகின்ற முதல் 2 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் உள்ளடக்கியதான் இந்த ரிஷபராசி. அப்ப சூரியன் நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி சந்திர பகவான நட்சத்திரம், மிருகசீரிடம் என்பது செவ்வாய் பகவான் நட்சத்திரம். அப்ப இந்த 3 கிரக அமைப்பு புள்ளிகளும் இந்த ரிஷபராசியில வருது. அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி தசை நடந்தா டஃப்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அடுத்தது ரிஷபராசிக்கு 8ஆம் இடம் தனுசு ராசி, அஷ்டமம், ஆயில் சன்னா 8. அப்ப ரிஷபதிக்கு 8ஆம் இடமான தனுச குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையில பாக்குறாரு. அது விசேஷம் தான். ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறது நல்லதுதான். ஏன்னா அவருடைய வீடா வந்துடுச்சு அது. அப்ப ஆயிலை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை, தைரியமா இருக்கலாம். ஹெல்த் நல்லா இருக்கும். பிரச்சனைகளே தான் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் பாதையெல்லாம் வரும். ஆனா பயப்படுற அளவுக்கு இது இருக்காது. ஏன்னா குருவோட பார்வை அங்க பாக்குது, அது ஒரு விசேஷம். அதே நேரத்துல ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், தொழில் கர்ம ஜீவனஸ்தானம், கும்பம். அந்த 10ஆம் இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையில பாக்குறாரு. அப்ப தொழில் வளம் அபிருஜமா இருக்கு போது. ரிஷபராசிக்காரங்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு போது. தொழில் உத்தியோகம்லாம் வேற லெவல் ரிஷபத்துக்கு. உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க லெவலே வேறங்க. ஏன்னா அங்க ராகு பகவான் வந்துட்டார். 11ஆம் இடம் ரிஷபத்துக்கு எது? லாபஸ்தானம், மீனம் இல்லையா? அங்க சனி பகவான் உட்காந்துருக்காரு. லாபஸ்தானம் சனி இருந்தா தப்பு கிடையாது. குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு. குரு தான் தனகாரகன், நல்லா புரிஞ்சுங்க. பணம் கொடுக்கறதே குரு தான். அப்ப அங்க சனி பகவான் இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை பண்ண மாட்டார் குருவோட வீட்டுல. ஏன்னா அங்க மீனம் சுக்கிரன் உச்சம் பெற்ற இடம், மீனம் லாபஸ்தானம் உங்களுக்கு ரிஷபத்துக்கு. அப்ப 10ஆம் இடத்துல ராகு வலுப்பெற குருவோட பார்வையில தொழில் நல்லா வளர்ச்சி அடையும், உத்தியோக மாற்றங்கள் நிகழும். இது வரைக்கும் உத்தியோகத்துல பிரச்சனைகள் இருந்தா அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். இப்ப உங்களை மேலதிகாரி கிட்ட எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நிச்சயமா நீங்க ஜெயிச்சு வருவீங்க அடுத்தது. ஏன் இப்போ இந்த ஒரு வருஷம் யாராவது கஷ்டப்பட்டீங்களோ அடுத்த வருஷம் உங்க லெவலே வேற ரிஷபராசி. நீங்க சொல்றதுதான் ஆட்சியா இருக்கும். அந்த நீங்க வேலை பார்க்குற இடமும் சரி, நீங்க தொழில் பண்ற இடமும் சரி. தொழில கூட பாத்தீங்கன்னா சில பேர்லாம் முதலாளியா இருப்பாங்க, ஆனா அவங்க பலம் இல்லாம இருப்பாங்க. அவங்க அடுத்த இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பலம் அந்த மாதிரி காட்டிப்பாங்க. எல்லாமே தலைகீழ மாறிடும். இதுதான் இந்த ரிஷபராசியோட பலம். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, நான் சொல்றதுலாம் எப்படி நடக்கும்னு மட்டும். அதே நேரத்துல 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல சூரியன் ஒரு மாசம் தான் இருக்க போறார். அதனால நம்ம சூரியனை மேக்சிமம் மாசம் மாசம் மாறிடுவார், ஒரு மாசத்துக்கு வந்து மாறுவார். பலன்களை மெயினா எடுக்கும்போது நம்ம 3 கிரகத்தான் எடுப்போம். ராகு, கேது, குரு, சனி பகவான், இவ்வளவுதான் எடுப்போம். 3 கிரகன்றது என்ன, ராகு கேது சேர்த்து ஒரு கிரகமா சொல்றேன். ஏன்னா சர்ப்பங்கள் தனித்தனியா மாறாது, ஒரே டைம் தான் பயிற்சி வரும். ஒரு பாம்போட தலைபாகன்றது கேது, உடல் பாகம் வந்து ராகு, சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப நீங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான டைம் தான் சொல்லலாம். அதே நேரத்துல சனி பகவான் இப்ப மீனத்துல இருக்கார் இல்லையா, அவர் உங்க ராசியை 3ஆம் பார்வையா பாக்குறாரு.
அது விசேஷம் தான், தப்பே கிடையாது. சனி பகவானுடைய பார்வை ஸ்ட்ரைட்டா உங்க ராசியிலே விழுது, ஜென்மத்திலே விழுது, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய வீட்டு அதிபதி தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா அந்த துலா ராசியில தான் இன்னொரு வீட்டுல தான் உச்சபலம் பெறுறாரு சனீஸ்வரன். அதனால சனியோட பார்வை ரிஷபராசி சிறப்பு தான், தப்பே கிடையாது. உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறார். சோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஜென்ரலா சனியோட பார்வை கொஞ்சம் குரூரன்னுவாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க, என்ன புத பகவானோட வீடு அது கன்னி. விநாயகர் பெருமானை நீங்க எவ்வளவுக்குள்ள வழிபடுறீங்களோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடலாம். விநாயகர் பெருமான் முழுமுதற் கடவுள், புத பகவானோட வீடு கன்னி. இந்த கண்ணில் என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, புதன் 2 பலமா இருக்காரு. தன் வீட்டில் தானே ஆட்சி பலம் உச்ச பலம் பெறுகின்ற ஒரே கிரகம்னா அது புத பகவான் தான். வித்யாகாரகன், படிப்புன்னா புதன். படிப்பு மட்டும் கிடையாது, இப்ப கலைத்துறை, வீடியோ, ஆடியோ, போட்டோகிராஃபி, இன்டர்நெட், ராக்கெட், நிறைய எல்லா விதமான இதுவும் அவர்கிட்ட அடங்குது. மந்திரங்கள், வேதங்கள், ஏன் ஜோதிட சாஸ்திரத்துக்கு அதிபதியே புதன் தான். புதன் நல்லா இருந்தா தான் ஜோசியரா வர முடியும். இதான் விஷயம். அப்போ அங்க சனி பகவானுடைய 7ஆம் பார்வை பார்க்கறது ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிறப்பு தான். சரிங்களா? அடுத்தது ரிஷபராசிக்கு 8ஆம் இடம் என்ன? ஆயுள் ஸ்தானம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆயுள் ஸ்தானம் என்றது தனுசு இல்லையா? அதை குரு பார்த்துட்டு இருக்காரு ஆல்ரெடி. சனியோட 10ஆம் பார்வையும் தனுசை பார்க்கிறாரு. அது இன்னும் விசேஷம். ஆயுஷ்காரகனே ஆயுள் ஸ்தானம் இடமான 8ஆம் இடத்தை பார்க்கறது இன்னும் விசேஷம். அப்ப ஆயுள் பலம் கெட்டியா இருக்கும். ரிஷபராசிக்கு பயப்படவே தேவையில்லை. எந்த விதத்திலையும் உங்க ஹெல்த் பாதிக்கவே பாதிக்காது. உயிரை பத்தி நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அதெல்லாம் சனி பகவான் பார்த்துப்பார். அவருடைய பார்வை பார்க்குது இல்லையா? அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். குருவோட பார்வை விசேஷ பார்வை வேற. ஏன்னா மற்ற கிரகம்லாம் 7ஆம் இடம் தான் பார்க்கும். குரு பகவானும் சனி பகவானு தான் விசேஷ தன்மை. குரு பகவான் 5, 7, 9, சனி பகவான் 3, 7, 10. இது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம்னு நீங்க சொல்லலாம். சோ அதனால நிச்சயமா ரிஷபராசிக்கு ஒரு நல்ல டைம் தான். ஏன்னா உங்க தொழில் ஸ்தானம் வலுப்பெறுது, அப்போ லாபஸ்தானம் வலுப்பெறுது. அதே நேரத்துல ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் கடத்திரஸ்தானம் விருச்சிகமா வந்துடும். ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் இல்லையா? விருச்சிகத்துல என்ன ஒண்ணுன்னா, இங்க உச்சபலம் அடைகிற செவ்வாய் சந்திர பகவான் நீச்ச பலம் பெறுறார். அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா, ஆனா கிரகங்களுக்கு பார்வைக்கு தான் பலன்னு சொன்னேன். அப்ப ஸ்ட்ரெயிட்டா ரிஷபராசியில சந்திர பகவான் இங்க பாத்துறாரு, எங்க விருச்சிகத்தை பாக்குறாரு. விருச்சிகத்துல என்ன ஒரு சிறப்புன்னா, இங்க ராகு கேது உச்ச பலம், அந்த ரிஷபத்துல நீச்ச பலம். அப்ப பாருங்க, ராகு கேது நீச்ச பலம் அடைஞ்சிடறாங்க, பலம் இழந்துடுறாங்க. ரிஷபத்துல உச்ச பலத்துல விருச்சிகத்துல வந்துடுறாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ரிஷபத்துக்கு, தப்பு கிடையாது. அதுவும் ஒரு பிளஸ் தான். அதே நேரத்தில் உங்க இடத்துக்கு 4ஆம் இடம் தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், ஒரு இடம், ப்ராப்பர்ட்டி, சொத்து, இதெல்லாம் 4ஆம் இடம் சொல்லுவோம். அங்க கேது வராரு இல்லையா? 4ஆம் இடத்து கேது. அதே நேரத்துல 10ஆம் இடத்துல ராகு, கும்பத்துல ராகு, சிம்மத்துல கேது, தப்பு கிடையாது. ஆனா அந்த வீடு பகை வீடு தான். ஏன்னா சூரியன் வீட்டுல கேது பகை, கும்பத்துல ராகு பகை. இதுக்கு இந்த கிரகங்களுக்கு பார்வையும் கிடையாது. குருவோட பார்வையோ வேற ஏதாவது நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் பார்வையோ, புதனோட பார்வையெல்லாம் கிடையாது ராகு கேது. ரெண்டாவது ராகு கேது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப 4ஆம் இடத்து கேது நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா சூரியனோட வீடு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராகு கேதுக்கெல்லாம் பார்வைகள் கிடையாது, நிழல் கிரகங்கள். ஸ்ட்ரைட்டா ராகு கேது பார்ப்பாரு, கேது ராகு பார்ப்பாரு, அவ்வளவுதான். ஆனா ரிஷபராசிக்கு ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது இருந்தாங்கன்னா அங்க உச்ச பலம், அது உங்களுக்கு பெரிய பிளஸ். அதே மாதிரி அவங்களுடைய பார்வை யாராவது அங்க இருந்தாங்கன்னா உங்க ராசியை பார்ப்பாங்க. அங்க நீச்ச பலமா இருந்தா பார்வை வேலை செய்யும். அதனால பொதுவா ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகு கேதுவால பிரச்சனைகள் வராது, பிளஸ்ஸா தான் ஒரு மைனஸ் வராது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி உங்களை கொண்டு போயிடுவாங்க. சர்ப்பங்கள் உங்களுடைய சுயஜாதத்துல நல்ல அமைப்பில் இருந்தாலே உங்க லைஃப் நல்லா போகுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் உங்களோட ராசியில, உங்க ராசி கட்டத்துல ராகு கேதுவோட அமைப்பு நல்லா இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா, ஒரு நட்பாவோ, ஒரு சமமாவோ, ஒரு உச்சபலமோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா கூட காப்பாத்திடுவார். பகையா தான் கொஞ்சம் பிரச்சனை. பார்வை வந்தா கிரகம், இவங்களுக்கு பார்வை வேற கிடையாது, அதான் அங்க பிரச்சனையே. புரியுதுங்களா? சோ அதனால ராகு கேது நல்ல அமைப்பா இருந்தா உங்களுக்கு நிச்சயமா அது ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்க போகுது. பயப்பட தேவையில்லை.
அந்த வகையில பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான டைம் சொல்லலாம். இந்த 3 பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, மன உளைச்சலுக்கு இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் 10ல இருந்தார் இல்லையா, கும்பத்துல இருந்தார் உங்களுக்கு ரிஷபத்துக்கு. அப்ப 10ஆம் இடத்து சனி பகவான்ன்றது கூட பரவாயில்ல, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்து அவர் தானே மெயின், கர்மகாரனே அவர் தானே, அவரோட வீட்டுல தானே அவர் இருக்காரு கும்பத்துல. இப்பதானே உங்களுக்கு மீனத்துக்கு வந்துட்டார் போன மாசம் திருக்கணிதப்படி பார்த்தா நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ரிஷபத்துல ஜென்ம குரு இருந்தார் பாருங்க, அங்கதாங்க பிரச்சனை. ரிஷபராசிக்காரெல்லாம் போன வருஷம் மே மாசத்துல இருந்து படாத பாடுபட்டிருப்பீங்க. வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனை, பண வரவு அந்த அளவுக்கு இருக்காது, 10 ரூபாய் வந்தா 20 ரூபாய் செலவாகும், மன உளைச்சல், நிம்மதியான தூக்கம் இருக்காது, நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாமே அப்படி தலைகீழ மாற போகுது அடுத்த மாசம். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போறப்ப பாருங்க, உங்க லைஃப் ஸ்டைலே வேற. உங்களை பார்த்து நீங்க யாராவது பார்த்து பயந்தீங்களோ உங்களை பார்த்து பயப்பட போறாங்க எல்லாருமே. அதான் ஒரு மிராக்கல்னு வாங்கல, அது ரிஷபராசிக்கு ஆரம்பிக்க போகுது. ஏன்னா சந்திர பகவான் உச்சபலம் பெற்ற வீடு, அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா. நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க, 90 பேருக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்குங்க. ஒரு 10 பேருக்கு முன்ன பின்ன இருக்கும், 90 பேருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க திருப்பதி போயிட்டு வாங்க, விசேஷம். ரிஷபராசிக்கான திருப்பதிக்கு போனீங்கன்னா விசேஷம். திங்களூர் கும்பகோணம் பக்கத்து அந்த சைடு இருக்கவங்களா நீங்க திங்களூரே பார்த்துக்கலாம். சந்திர பகவான் விசேஷமான ஸ்தலம்னா திங்களூர் திருப்பதி. இந்த பக்கம் இருக்கவங்களா நியர்பைல இருக்கவங்க யாருக்கு எங்க நியர்பையோ திருங்கலூர் தான் திங்களூர் போங்க, இல்ல திருப்பதி போங்க. சோ விசேஷமான தன்மை சந்திர பகவான், மாத்துருகாரகன். அதனால பொதுப்படையா எடுக்கும் போது மற்ற குரூப்பை நான் சொன்ன மாதிரி மற்ற பயிற்சியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ சந்திராஷ்டம் பண்றோம், சந்திரன் யாரு, மாத்துருகாரகன் இல்லையா, அவர் தான் எங்க உச்சபலம் அடைகிறாரு. பொதுவா ரிஷபராசிக்கும் கடகராசிக்கும் சந்திரனால பாதிப்பு வரும். அஷ்டம இது உங்களுக்கு தெரியும், சந்திராஷ்டம் பண்றோம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வந்தால் அது சந்திராஷ்டம். அஷ்டமம்னா 8ஆம் இடம். பொதுவா கடகராசி சந்திரனுடைய ஆட்சி பலம் புரிகின்ற வீடு, ரிஷபத்துல உச்சபலம் அடைகிற வீடு. இந்த 2 ராசிக்காரன் எக்ஸெப்ஷன். முடிஞ்ச அளவு இந்த 2 ராசிக்காரன் சந்திரன் ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்டார், ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவார். அதுதான் இங்க சந்திர பகவானுடைய பிளஸ் பாயிண்ட். அதனால நீங்க சந்திராஷ்டமம் நினைச்சு பயப்பட தேவையில்லை. ரிஷபராசி மட்டும் கடகராசி மட்டும் தான், மற்ற ராசியில ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பயப்பட முடியாது, அதுக்காக நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க தைரியமா இருக்கலாம். ஒரு ஏதாவது ரொம்ப கொண்டு போய் மாட்டி விட்டுற மாட்டார், ஓரளவுக்கு காப்பாத்திடுவார். மற்ற ராசிலாம் உஷாரா தான் இருக்கணும் அந்த சந்திராஷ்டமத்துல, அதுதான் உண்மை. அதே நேரத்துல சுக்கிர பகவானுடைய வீடு உங்களுக்கு ரிஷபம் சொன்ன இல்லையா, அவருடைய கஷேத்திரம் கஞ்சனூர், மாயவரம் பக்கத்துல கஞ்சனூர், அக்னிபுரீஸ்வரர் சன்னதி, வைரம் இருக்கு இல்லையா ஸ்டோனு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரதசை நடக்கிறவங்கலாம் நீங்க குடும்பம்ல வைர மோதிரம் போடுங்க. ரிஷபராசிக்காரங்களே வைரம் தான் போடணும். பட் சுக்கிரதசை நடந்தா நீங்க வைரம் போடுங்க, தப்பு கிடையாது. 6ஆம் அதிபதி தசை வைரக்கல் போடுங்க. நிச்சயமா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும். ரிஷபராசிக்கு ஒரு அபிரிதமான ஒரு டைம் சொல்லலாம். அதே நேரத்துல நீங்க எல்லாருமே சரி, 12 ராசிக்காரங்களுமே அதிதேவதை பிரதிபம் செவ்வாய் பகவான்னா உங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா மேஷ ராசிலாம் செவ்வாய் பகவான் வணங்க, ரிஷபராசிலாம் சுக்கிர பகவான் இப்படி சொல்லுவோம் இல்லையா. ஆனா பொதுப்படைய எல்லாருமே வணங்க வேண்டிய தெய்வம்னு எடுத்தீங்கன்னா சிவன் தான். அதுக்கு மேல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கடல் அமிர்தம் கடைந்து அதை சிவன் எடுத்து சாப்பிடும் போது தான், புராண கதை படிச்சிருப்பேன், நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சக்தி பிடிச்சதுனால்தான் அந்த விஷம் உள்ளம் போகாம வெளியும் போகாம ஆழகால விஷத்து நில கண்ட சிவன் நம்ம புராணத்தை படிச்சிருப்போம். அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை பிரம்மனுக்கும் இல்லை, அதே நேரத்தில் விஷ்ணுக்கும் இல்லை. 2 பேருமே சிவன் கிட்ட தான் கூட்டு போறாங்க எல்லாரையுமே. தேவர்கள் எல்லாருமே பிரம்மா தலைமையிலையும் விஷ்ணு தலைமையிலையும் கைலாயத்துக்கு தான் போறாங்க. அப்ப சிவன் தான் அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை. அதனாலதான் சிவன் ஒரு அனுகிரகமான ஃபுல் பவர் சொல்லிட்டே போலாம். சிவனை அதாவது சிவபக்தர்கள் சிவனை எவ்வளவுக்குள்ள வழிபடுறீங்களோ நிச்சயமா எந்த ராசியா இருந்தாலுமே ஒரு வெற்றி இருக்கும் உங்களுக்கு. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், முருகப்பெருமான் கலியுகத்துல பிரத்யக்ஷ முருகன் ஒரு பக்கம், பெருமாள் ஒரு பக்கம் சொல்லுவோம். ஏன்னா சுவாமி மலையில தன்னோட தகப்பனாருக்கு உபதேசம் பண்ணிருக்க முருகன் நம்ம சொல்லுவோம். இது கதை, புராணம்ல உண்மையா நடந்ததுதான். ஆனாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்தீங்கன்னா நெற்றிக்கண் யாருக்கு, சிவனுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த சுவாமிக்குமே கிடையாது. அதனால எம்பெருமான வணங்குங்க. பிரதோஷ விரதம் இருங்க ரிஷபராசிக்காரங்களாம், நிச்சயமா ஒரு நல்ல பலம் கிடைக்கும்.
திங்கக்கிழமை விசேஷமான நாள். சோமவாரம் சிவனுக்கு விசேஷமான நாள். சோமம்னா என்ன? சந்திரன், சந்திர பகவானுக்கு விசேஷ நாள் திங்கக்கிழமை. சோ அப்போ ரிஷபராசியில் தான் சந்திரன் உச்சபலம் அடைகிறார். பவர் கடகத்துல இங்கே தான் பலம் அதிகம் இருக்கு. அதனால ரிஷபராசிக்காரங்களாம் பிரதோஷ விரதம் இருங்க. முடிஞ்ச அளவு கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் நான் சொல்லலை, இப்ப எல்லா ஊர்லயுமே கிரிவலம் மலையை சுத்திட்டு இருக்காங்க. மலையை சுத்த முடியாம ஒரு கோயிலா சுத்திட்டு வந்துடுறாங்க பௌர்ணமியில போயிட்டு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. குடும்பமானவரில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் பலம் நல்லா இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமண பலம் அமையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இப்ப குரு பலன் இருந்துச்சு, இப்ப குரு மாறிட்டார் இல்லையா, மிதுனத்துக்கு போயிட்டார் இல்லையா. குருவோட பார்வை இல்லை, 7ஆம் பார்வை கிடையாது. ஆனா ஏற்கனவே திருமணம் பார்த்து வச்சிருக்கவங்களுக்கும் இப்ப இன்னொரு விஷயத்தை நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். குரு பார்வைன்றது ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு பையன் பாக்குறாங்க, 2 பேரும் சைடுல பார்த்துட்டு இருப்பாங்களே பொதுவாக ஜாதகம்லாம். யாருக்காவது ஒத்துரு குருபலன் வந்துட்டா கூட கல்யாணம் ஆயிடும். 2 பேரும் குருபலன் தான் கல்யாணம் ஆகலாம் கிடையவே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஜாதகத்துல ஜென்ம சுயஜாதத்துல எப்படி குருவோட அமைப்பு எப்படி இருக்கு, சுக்கரனுடைய பலம் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் வேலை செய்யுங்க. ஏன்னா கிரகங்களுக்கு பார்வை தான் விசேஷம். அதனால நிச்சயமா இந்த 3 பயிற்சியுமே தனிப்பட்ட ஒரு லெவல்ல பொதுப்படையா எடுத்தீங்கனாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழி, எல்லாமே ஒரு பிளஸ் பாயிண்ட் கூடிய ஒரு வழி, எல்லா வகையிலும் முன்னேற்றம். படிப்பு, உத்தியோகம், தொழில், திருமணம் சொல்லிக்கிட்டே போலாம். நிச்சயமா ரிஷபராசிகார அனைவருக்கும் இந்த 3 பயிற்சிகளும் முடிந்து தொடங்க போற உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைய எல்லாம் மேல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.